Hi friends, this is Vijay Kumar, Any Loan Company. நிறைய பேர் வந்து ப்ரைவேட் செக் லோன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரைவேட் செக் லோன் வாங்குறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், எந்த மாதிரி ஆளுக்கு வந்து ப்ரைவேட் செக் லோன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ப்ரைவேட் செக் லோன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பேங்க்லேயும் என்பிஎஃப்சிலையும் உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ப்ரைவேட் செக் லோனுக்கு போகலாம். ஏன்னா ப்ரைவேட் செக் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் த டைம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பணத்தை வாங்கி உங்களால் தொழில் வளர்ச்சியெல்லாம் வந்து அடைய முடியாது. பட் எமர்ஜென்சி உங்களுக்கு வேறு வழியே இல்லை, உங்கள் கண்டெய்னர் வந்து நிற்கிது, கிளியர் பண்ணனா கஸ்டம்ஸில் பெனால்ட்டி போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து செக் லோனுக்கு போங்க. மிச்ச கண்டிஷனில் நீங்கள் செக் லோனுக்கு போகக்கூடாது. ஏன்னா இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்து செக் லோன் வந்து கொடுக்கக்கூடியது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபினான்சியர், அவங்களுக்குன்னு வந்து ஒரு சிண்டிகேட் இருக்குது. எல்லாருமே இணைஞ்சு தான் செயல்படுறாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செக் லோன் வாங்கி கரெக்டாக கட்டலான்னாலும் அவங்களால வந்து ஈஸியாக நீங்கள் கம்பெனி நேமை மாற்றினாலும் உங்கள் மொபைல் நம்பர் மாற்றினாலும் ஈஸியாக வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸோட டைமும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த செக் லோன் கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஒரு எம்எஸ்எம்இயில் வந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும், லாஸ்ட்டு 2 இயர்ஸாக உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்கள் கம்பெனியில், லாஸ்ட் இயர் ஐடிஆர் இருக்கணும். அது எல்லாத்தோட முக்கியமாக பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும். பேங்க் ட்ரான்சாக்ஷன் மினிமமாக எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு செக் லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக வந்து ஒரு 10 to 15 lakhs பர் மந்த் மினிமமாக இருக்கணும். லாஸ்ட்டு 6 months அப்படி பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே, 90 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து செக் லோன் கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட செக்கை மட்டும் வாங்கிட்டு அன்செக்யூராக அவங்க கொடுக்குறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு வந்து 3 விதமான டயர்ஸ் இருக்குது. இப்போ Tier 1 அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,50,000 கொடுப்பாங்க. 5 மாதத்தில் 10 செக்கு 1 லட்ச ரூபா செக்கில் நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கட்டணும். பட் இதே வந்து நீங்கள் வந்து Tier 2ல் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியருக்கு தான் உங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 8 லட்ச ரூபா தான் கையில் கிடைக்கும். நீங்கள் 5 மாதத்தில் இதே பணத்தை திருப்பி கொடுக்கணும். இதே வந்து உங்களுக்கு Tier 1லையும் கிடைக்கல, Tier 2லையும் கிடைக்கல, Tier 3ல் தான் கிடைக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து 10 லட்ச ரூபா உங்ககிட்ட செக் வாங்கிட்டு 7,50,000 பணம் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அன்றைக்கி தேவைக்கு மார்க்கெட்டில் பணம் அவைலபிளாக இருக்கிறதுக்கு யாருக்கிட்ட இருக்கோ அதுக்கு மாதிரி தான் பண்ண முடியும். இதில் இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவும் நெகோஷியேட்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பணம் கிடைக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டில் சான்ஸ் இல்லை. ஃபேஸ் வேல்யூக்கு பணம் கிடைக்குமா சார், நான் அப்படி பண்ணிட்டேன் சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் சார், கொரோனாவில் எப்படிலாம் இருந்தாங்கன்னா அந்த கதையெல்லாம் கேட்டுக்கலாம். பட் மார்க்கெட்டில் பணம் கிடைக்காது. ஸோ உங்களோட டைம் வந்து நீங்கள் அதுக்காக வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அப்போ செக் லோன் வாங்குறதுக்கு உங்களோட நேம், உங்களோட விசிட்டிங் கார்டு, உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, உங்களோட லாஸ்ட்டு 1 year பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பேசிக். உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதாரோட இணைச்ச மொபைல் நம்பர், செக்யூரிட்டி செக்காக உங்களோட செக்கும் வாங்குவாங்க. உங்களோட ஒரு ஃபீமேல் மெம்பர், உங்களோட ஒய்ஃபோ உங்களோட சிஸ்டரோ ஹூவர் இட் மேபி, அவங்ககிட்டையும் செக் வாங்குவாங்க. உங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி இவ்வளோ கடன் வாங்குறாங்க, அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ நாளில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி தான் பணம் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும், கரெக்டாக ரீபே பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து சென்னையிலையும் பண்ணலாம், அக்ராஸ் தமிழ்நாடும் பண்ணலாம். பட் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்ம எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து தனியார் லோன். உங்களை வந்து அந்த குறிப்பிட்ட ஃபினான்சியருக்கு பிடிக்கல, உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஸோ உங்களோட நேம் ப்ளஸ் ப்ரைவேட் லோன் அப்படின்னு போட்டு ப்ரைவேட் செக் லோன் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்காக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் டேக் இட் ஃபர்தர். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 730-544-995. இது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணால் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டோம், ஒன்லி பை வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணணும்.